பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய காணொலி. அந்த காணொலி இப்பொழுது அமெரிக்காவை மிகப்பெரிய அச்சத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் அதை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள் நமக்கு குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றன. அப்படி ஈரான் என்ன காணொலியை வெளியிட்டிருக்கிறது? இதற்கு முன்பு கூட ஈரான் இதுபோன்ற ஒரு காணொலியை வெளியிட்டிருந்ததும் அதன் பின்பு ஈரானுடைய தாக்குதல் வீரியம் கொண்ட ஒரு விடயங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். தற்பொழுது ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலியில் என்ன விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விட இது உலகத்திற்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கக்கூடிய களமா அல்லது அமெரிக்காவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையா, இந்த காணொலி எந்த சூழலில் எடுக்கப்பட்டது போன்ற பல கேள்விகள் இப்பொழுது இந்த காணொலியை மையப்படுத்தி எழும்பியிருக்கின்றன. அதை சார்ந்த செய்திகளைத்தான் நாம் இதில் பார்க்க இருக்கிறோம். எனவே எங்களுடைய வலையொலியை நீங்கள் முதலாக வருகை தந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் ஆரம்பித்த பொழுது ஒரு 4 நாட்களுக்குள் இந்த போர் முடிவடைந்து விடும் என்றுதான் அமெரிக்கா கருதி இருந்தது, இஸ்ரேலும் கருதி இருந்தது. எனவேதான் அவர்கள் மிக துல்லியமாக அலி கமேனி அவர்களை முதல் தாக்குதலிலே அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவான அந்த தாக்குதலை நடத்தி அவரை அழித்து விட்டார்கள். அதோடு ஈரான் சரணடைந்து விடும் என்பதுதான் அமெரிக்காவின் எண்ணமாக இருந்தது. அமெரிக்கா அப்படி ஒரு எண்ணத்தில் தான் அந்த தாக்குதலையும் நடத்தியது. ஆனால் அலி கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்புதான் ஈரான் மிக வேகமாக தாக்குதலை எடுத்தது. இது அமெரிக்காவை எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கின்றது. ஈரானிலிருந்து வளைகுடா நாடுகளில் நடத்திய தாக்குதலில், குறிப்பாக குவைத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவின் அந்த வீரர்கள் 150ற்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ரகசியமாக அமெரிக்காவிற்கும் ஜெர்மனுக்கும் சிகிச்சைக்காக கொண்டு சென்றப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி பரவலாகவே பரவிக்கொண்டிருக்கின்றன. அந்த தாக்குதலில் அதே இடத்தில் 16 பேர் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் உண்டு. ஆனால் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக அனைத்தையுமே மூடி வைத்துவிட்டு அந்த தாக்குதலை மையப்படுத்தி எந்த தகவலையுமே அமெரிக்கா வெளியிடவில்லை. எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று ஒரு கருத்தை பதிவிட்டுவிட்டு அமெரிக்கா அமைதியாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது அந்த தாக்குதலில் எவ்வளவு பாதிப்பை அமெரிக்கா அடைந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் இப்பொழுது பரவ தொடங்கி இருக்கின்றன. அதில் அதிர்ச்சி தரக்கூடிய பல செய்திகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் இந்த போர் ஆரம்பித்த ஒரு 2-3 நாட்களுக்குள் ஈரான் ஒரு காணொலியை வெளியிட்டது. அந்த காணொலி ஒரு பதுங்கு குழி. அந்த பதுங்கு குழிக்குள் ஆளில்லாமல் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்கள் இவைகளெல்லாம் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்ததும் அங்கு அல் கமேனி அவர்களுடைய படமும் ஈரானை மையப்படுத்திய அந்த வாசகங்களும் அங்கு பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த காணொலி வெளியிடப்பட்ட பொழுது இவ்வளவு ஒரு பதுங்கு குழிக்குள் இவ்வளவு பாதுகாப்பாக ஈரான் இவ்வளவு ஆயுதங்களை எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது என்கின்ற கேள்வி எல்லோரும் மனதிலுமே எழும்பிக் கொண்டிருந்தன. இந்த ஆயுத காணொலி வெளியே வந்து ஒரு சில மணி நேரத்தில் ஈரான் கடுமையான தாக்குதலை எடுக்க ஆரம்பித்தது. அப்படி என்றால் ஈரான் தன்னுடைய ஆயுத பலத்தில் பலமாக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு முயற்சியாக இதை பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் ஈரானை எதிர்த்து தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டு இருந்தது, தாக்குதலை நடத்தி கொண்டு இருந்தது. ஆனால் அமெரிக்கா நினைத்தது போல ஈரான் மிக இலகுவாக இந்த போரில் பின்வாங்கிவிடும் என்ற கணக்கு தான் அமெரிக்கா நினைத்திருந்தது. ஆனால் ஈரான் பின்வாங்குவதாக இல்லை. இப்பொழுது ஈரான் இன்னொரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது. அந்த காணொலி உயர்தர ஆயுதங்கள், அந்த ஆயுதங்கள் கடலுக்கு அடியில் போய் தாக்கக்கூடியதும் கடலுக்கு மேலே போய் கப்பலை தாக்கக்கூடியதுமான அந்த ஆயுதங்களை இப்பொழுது ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அதுவும் ஒரு பதுங்கு குழிக்குள் தான் அவைகள் இருக்கிறது. வரிசையாக அந்த ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் போருக்கு தயாரான ஒரு நிலையில் இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், இது எப்பொழுது எடுத்த காணொலி என்ற கேள்வியை வைக்கிறார்கள். ஈரான் இப்பொழுது எடுத்த காணொலியா அல்லது போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே எடுத்த காணொலியா என்கின்ற கேள்விகளை பலர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஆனால் இது சார்ந்த எந்த பதிலையும் ஈரான் சொல்லவில்லை. ஆனால் இந்த போர் சார்ந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வல்லுநர்கள் குறிப்பிடுகிறது என்னவென்றால், ஹார்மோஸ் என்கின்ற அந்த நீரணை ஜலசந்தி பக்கத்தில் வருகின்ற கப்பல்களை தாக்குவதற்கு மிக துல்லியமாக இந்த ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஈரான் தாக்கி இருக்கக்கூடிய கப்பல்களை பார்ப்பீர்கள் என்றால் சரியாக அந்த கேப்டன் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அப்படி என்றால் கப்பலை எங்கு தாக்கினால் கப்பல் உடனடியாக அந்த நீருக்குள் மூழ்கிவிடும் என்பதை அறிந்து ஈரான் தாக்கி இருக்கிறது என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஆயுதங்கள் பதுங்கு குழிக்குள் இருந்து, அதாவது மண்ணுக்கு வெளியே வராமல் மண்ணுக்குள்ளேயே சென்று கடலுக்குள்ளே சென்று அந்த கப்பலை தாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் ஈரான் தொடர்ச்சியாக பல எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது கூட ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இலங்கையில் IRIS என்கின்ற அந்த டீனா என்கின்ற கப்பலை அமெரிக்காவின் கடற்படையை சார்ந்தவர்கள் தாக்கி அழித்து விட்டார்கள். அது ஈரானுக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. எங்களுடைய அந்த போர்க்கப்பல், பயிற்சிக்காக சென்ற போர்க்கப்பல், அது போர் எதிலையுமே தலையிடாத ஒரு கப்பல், அதை அமெரிக்கா தாக்கி அழித்திருக்கிறது. அதில் 84 பேர் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்களை இன்று இலங்கை தனி விமானத்தின் மூலம் அனுப்பியிருக்கிறது. இந்த உடல்களுக்கெல்லாமே, இங்கு மரணமடைந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அமெரிக்கா பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் மிக காட்டமாக அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்றால் ஈரானை பொறுத்த மட்டில் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், 10 வருடத்திற்கு இந்த போர் பின்வாங்காது என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஈரான். அப்படி என்றால் தொடர்ச்சியாக அமெரிக்காவிற்கு பெரும் சிக்கலாக ஈரான் மாறும் என்கின்ற ஒரு கணக்கீடை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகின்றது. ஆனால் அமெரிக்கா இதை ஒரு பெரிதாக எடுக்கிறதா என்று தெரியவில்லை. தற்பொழுது கூட இந்த போர் விடயத்தில் இருந்து நாங்கள் வெளியேறி விடுகிறோம் என்று இத்தாலியா அறிவித்து விட்டது. அதுபோல மேற்கத்திய நாடுகள் பல அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த போருக்கு அவர்கள் தலை சாய்த்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் ஈரானால் வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலியில் அதி உயர் ரக ஆயுதங்கள் இருக்கிறது. இது உண்மையிலே பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி என்கின்றார்கள் போர் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அரசு சார்ந்தவர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு அவர்கள் களம் அமைத்துக் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி மக்கள்தான் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. நன்றியுடன் என்பா.